முன்னாலேயே 91ல அப்பெல்லாம் வந்து ஓகே தி பிக் பிரேக்கிங் நியூஸ் ஹஸ் கம். விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். ஓகே எதிரொலி விஜய் ஆட்சி அமைக்க தமிழ்நாடு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தலைப்புச் செய்தியை பிக் பிரேக்கிங் நியூஸை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான ஆட்சி அமைக்க விஜய்க்கு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படிங்கிற பெரிய செய்தியை நம்ம பார்க்கின்றோம். 40 நிமிடங்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதோடைய விளைவாக விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் பரபரப்பு, ஒரு சினிமாக்கு நிகரான பரபரப்பு அப்படிங்கிற அளவுல தமிழ்நாட்டு அரசியலை கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்து வருகின்றோம். இந்த தேர்தலே பல வகைகளில் வித்தியாசமான தேர்தல் தான். இதெல்லாம் ஒரு வழக்கமான நடைமுறையாக இருந்த நிலையில நம்ம இன்னமும் கூட லெட்ஸ் வெயிட். ஏன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியாக இருக்கிறது. நேற்று மாலை ஒரு 5 மணி அளவில் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருங்க, கவர்னர் ப்ரெஸ் ரிலீஸ் வந்துடும் அப்படின்ற உணர்வுல தான் நம்ம இருந்தோம். இந்த மாதிரியான அசாதாரண சூழலில் நத்திங் இஸ் ஃபைனல் அன்டில் இட் இஸ் ரியலி ஃபைனல் அப்படிங்கிற ஒரு கேவியாட்டையும் நம்ம சேர்த்துக்கணும். இன்னும் சற்று நேரத்தில் பதவி ஏற்பதற்கான அறிவிப்பு, ஆளுநர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையை அழைக்கிறதுக்கான, அதை ஆட்சி அமைக்க அழைக்கிறதுக்கான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கு அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து நமக்கு செய்திகள் வருகின்றன. 2வது முறையாக ஆளுநரை விஜய் சந்தித்த நிலையில இந்த அழைப்பு வரும் அப்படின்னு ஊர்ஜிதமா நம்பலாமா சஞ்சீவி? Or should we still wait? I think we should still wait. ஏன்னா நேத்து நீங்க சொன்ன மாதிரி